ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி ஹோட்டல் ஸ்டைலில் கேரட் பொரியல் தான் செய்ய போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு ஒரு மசாலா தயார் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு 1/2 டீஸ்பூன் சீரகம், ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சமாக தேங்காய், ஒரு 5 பல் சின்ன வெங்காயம். இது கொரன்னு அரைச்சிக்கலாம் இந்த மாதிரி. இப்போ ஒரு பேனில் தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆஸ் யூஷுவல் எப்படி நம்ம தாளிக்கிறோமோ அதே மாதிரி தாளிப்பு கொடுத்துக்கலாம். தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கடுகு, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நம்ம தாளித்து விட்டுக்கலாம். ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் கடுகு, உளுந்து பருப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இதுலேயே கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் சின்ன வெங்காயம் இதெல்லாம் சேர்த்து நல்லா வணக்கிக்கலாம். பச்சை மிளகாய் நீங்கள் காரத்துக்கு நீங்கள் வரமிளகாவோட ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கிற கேரட்டை இதில் ஆட் பண்ணிக்கலாம். கேரட்டை துருவி செய்கிறத விட இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணிக்கிறது ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும். துருவி செஞ்சிங்கன்னா கூட அந்தளவுக்கு டேஸ்ட் வராது. இந்த மாதிரி செய்யுங்க. ஹோட்டல்லாம் பார்த்திங்கன்னா பொடி பொடியாக அரைஞ்சி தான் செஞ்சுருப்பாங்க. ஒரே ஒரு பூண்டு பல்ல தட்டி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது இந்த மாதிரி கேரட்டை பீல் ஆஃப் பண்ணிவிட்டு பொடி பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. அதாவது கேரட்டோட தோல் நீக்கிட்டு குட்டி குட்டியாக நான் சாப்பரில் போட்டு தான் நான் சாப் பண்ணி வச்சுருக்கேன். உங்களால் கையிலேயே நல்லா பொடிசாக கட் பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இல்லைனா உங்களுக்கு சாப்பர் டேக் பண்ணுற வேணும்னா வாங்கிக்கோங்க. 150லேருந்தே அவைலபிள் தான். ஈஸியாக கட் பண்ணுற மாதிரி சாப்பர் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக பெருங்காயத்தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் தான் பெருங்காயத்தூள். ஹோட்டல்லாம் இந்த மாதிரி தான் செய்வாங்க. வீட்டில் நம்ம வெறுமனே சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை போட்டு தாளிக்கிறது உங்களுக்கு இது அவ்வளோ டேஸ்ட் இருக்காது. ஏதோ காய் சாப்பிட்றோம் அப்படிங்கிற மாதிரி சாப்பிடுவாங்க. ஹெல்த்து அப்படிங்கிறனால அதுவுமே குழந்தைங்க விரும்பி சாப்பிடவே மாட்டாங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள், டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்க சாப்பிட்டுக்குவாங்க. சும்மாவே ஸ்பூன் வச்சு கொடுத்தா கூட சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். நான் இதுலேயே பீட்ரூட் பொரியலுமே நான் வீடியோ போட்டிருக்கேன். உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், லிங்க் கொடுக்குறேன், பாருங்கள். தண்ணி தேவையான அளவு ஊற்றிட்டு சிம்மில் விட்டுறலாம். நல்லா வெந்து வந்துடும். ஒரு 5 நிமிஷத்துலேயே சூப்பராக வெந்துடும். பூவாட்டை ரொம்ப தண்ணி ஊற்றி சொத பண்ணிடாதீங்க. கொஞ்சமாக தண்ணி விட்டாலே நல்லா வெந்து வந்துடும். ஏன்னா நம்ம பொடி பொடியாக கட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதனால். இப்போ பாருங்கள் எந்தளவுக்கு வெந்திருக்குதுன்ட்டு. கொஞ்சமாக தண்ணி இருக்குது. இதுவுமே கொஞ்சம் அப்படியே அப்சர்வ் ஆகட்டும். இப்போ பாருங்கள் நல்லா தண்ணியெல்லாம் உள்ளே அப்சர்வ் ஆயிடுச்சு. இப்போ காயெல்லாம் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு நம்ம கொரப்பாக அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த தேங்காவோட பொடி அதை நம்ம தூவி விட்டுறலாம். இதில் என்னெல்லாம் போட்டோம் அப்படின்னா சீரகம், சின்ன வெங்காயம், அதுக்கப்புறம் பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா தேங்காய். சரிங்களா? ஸோ இதுதான் கொரப்பாக அரைச்சி வச்சுருக்கோம். ஃபைனலாக நம்ம தூவி விடுற தேங்காவை இதை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அவ்வளோதான். சூப்பராக இருக்குங்க. இந்த மாதிரியே பீட்ரூட் பொரியலையும் செஞ்சு பாருங்கள். பீட்ரூட் பொரியலும் சூப்பராக இருக்கும். நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும். நம்ம சாதாரணமாக செய்கிற பொரியலை விட இது நல்லாயிருக்கும். கண்டிப்பாக சாம்பார் சாதம், வெறும் ரசம் வச்சு நம்ம இதை சாப்பிட்டா கூட அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். அவ்வளோதான். இப்போ நல்லா திருப்பிட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே வச்சு திருப்பி விட்டிங்கன்னா போதும். சூப்பரான கேரட் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ சர்வ் பண்ண வேண்டியது தான். இந்த மாதிரி ஹெல்த்தி ரெசிபிக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம ப்ராடக்டோட ஸ்கின் கேர் ப்ராடக்டோட ரிவ்யூ கொடுத்துட்ருக்கோம். பேபிஸ் வெயிட் கெயின் ரெசிபீஸ், அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா பியூட்டி டிப்ஸ், இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு ஒன்று விடாமல் நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்களும் என்னோடய வீடியோவை தொடர்ந்து பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.